உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். என்னோட பேத்தி வந்துட்டு பிறந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் யாரையுமே பார்க்கல. வீட்டை விட்டு கிளம்பும்போது காருக்கு எப்போ போகும்போது ப்ளட் டெஸ்ட் வந்துருச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. கடவுளே முனியாண்டவரே, குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், டாக்டர் வாயால் அதை சொல்லணும் அப்படின்னு இந்த 2 வார்த்தை தான் வேண்டுனேன் மனசுக்குள்ளே. காரில் ஏறி போயிட்டு டாக்டர் வந்தாங்க. உள்ளே மோகனா விமல் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உள்ளே போனோடனே ஃபைல் எடுத்து இப்படி பார்த்துட்டு, மேடம் குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை மேடம், நல்லா இருக்கா, க்யூராக இருக்கா அப்படின்னா. அந்த 90 பூசிட்டு அந்த தொட்டியில், பேச்சியம்மன் கோயில் தொட்டியில் தான் போட்ட உடனே அப்படி ஆயா அப்படின்னு நேருக்கு நேரம் பார்த்து சிரிச்சா. மேற்பனா நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே, புல்லில்ல இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பனுக்கு ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. நீங்க தமிழ் கடவுள்களுக்காக விரதம் ஏதாவது இருந்ததுண்டா? தமிழ் கடவுளுக்கு ரொம்ப நான் விரதம் இருந்ததில்லை. அம்மனுக்கு இருந்திருக்கேன். மாரியம்மன், தஞ்சை புன்னநல்லூர் மாரியம்மனுக்கு ஒரு வருஷம் விரதம் இருந்து அங்கே பிரதேசம் பண்ணியிருக்கேன். அப்போ ஆமாம், சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே பிரதேசம் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய ஆயுள் முழுக்க நான் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அது ஒரு மனசுக்குள்ளே எனக்கு அது ஒரு பயம் இருக்குது, ஒரு வழி இருக்குது, வேண்டிக்கிட்டேன். பட் இந்த சினிபீல்டுக்கு வந்ததுனால மக்கள் மத்தியில் நம்ம அந்த க்ரௌடுக்குள்ளே போய் பண்ண முடியாது, நம்ம போயிட்டு ஒரு பிரபலம் போயிட்டு அங்கே பிரதேசம் பண்ண முடியாது அப்படின்றதுனால அது பண்ணாமல் விட்டுட்டேன். சப்போஸ் அதனால எதுவும் இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன். நான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தபோது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. அதனால எதுவும் இப்படி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா. ஆனால் என்னோட பேத்தி வந்துட்டு பிறந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் யாரையுமே பார்க்கல. இப்படி பாப்பா அப்படி பாப்பா, நம்ம போய் பாப்பா பேபி ஆயான்னு கூப்பிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம கண்ணை பார்க்க மாட்டா, எங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படி சிரிப்பா, எல்லாம் பண்ணுவா. ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆமாம், குழந்த பிறந்ததுலேருந்தே அது கொஞ்சம் ரொம்ப இது பண்ணி பிளேட்டெட்டு கம்மியாகி திருச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு காவேரி மருத்துவமனையில் வச்சு பார்த்து எல்லாருமே அந்த வயசு கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைய ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இந்த ஈட்டி படத்தில் இந்த குத்துனா ரத்தம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்குன்னா அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் இங்கே மேத்தாலாம் கொண்டாந்து காமிச்சேன், அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் அப்போலாவில் ஒரு ப்ளட் டெஸ்ட் மட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போலாவில் ரேவதி மேடம்னு சொல்லிட்டு டாக்டர் ரேவதி, அவங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாம்பேக்கு அனுப்பி வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ மதருக்கு வந்துட்டு அப்போ ப்ரெக்னென்ட் அப்போ இது டெலிவரி அப்போ பயங்கர ஃபீவர், டெங்கு ஃபீவர். அந்த டெங்கு ஃபீவர் இருந்ததுனால அதோட இது வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இவளுக்கு. அதனால தான் இவளுக்கு இந்த பாதிப்பு. இது கடைசி வரைக்கும் குழந்தைக்கு அது மாதிரி கிடையாது, யார் சொன்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ வேண்டிக்கிட்டே ரொம்ப வீட்டில் கிளம்பும்போது அது எனக்கு அதனால தான் இந்த இந்து சாமிங்களை கொஞ்சம் ரொம்ப எனக்கு பிடித்தமான ஆயிடுச்சு. வீட்டை விட்டு கிளம்பும்போது காருக்கு எப்போ போகும்போது ப்ளட் டெஸ்ட் வந்துருச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. கடவுளே முனியாண்டவரே, குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், டாக்டர் வாயால் அதை சொல்லணும் அப்படின்னு இந்த 2 வார்த்தை தான் வேண்டுனேன் மனசுக்குள்ளே. காரில் ஏறி போயிட்டு டாக்டர் வந்தாங்க. உள்ளே மோகனா விமல் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உள்ளே போனோடனே ஃபைல் எடுத்து இப்படி பார்த்துட்டு, மேடம் குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை மேடம், நல்லா இருக்கா, க்யூராக இருக்கா அப்படின்னாங்க. பயங்கரமாக அப்படியே அழுது டாக்டர் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறேன் நான். நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் கடவுள், கடவுள் வந்து உங்கள் ரூபத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது உண்மையாமல் அது அப்படியே நடந்தது. ஆமாம்,
இதுவும் அதே மாதிரி தான் 5 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். 5 மாதத்துக்கு அப்புறம் தான் இங்கே அப்போலோவில் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு அதுக்கும் சொன்னாங்க. நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்களா? குழந்தை பார்க்காம நம்மளை நேருக்கு நேர முகத்தை பார்க்காம அதுவா நம்ம என்ன சொன்னாலும் சிரிக்கும். ஒரு மாதிரி நம்ம கண்ணை பார்த்து சிரிக்காது. 5 மாதம் வரைக்கும். அப்போது நான் வேண்டிக்கிட்டேன். அது இப்போ கோயிலுக்கு முத முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போட போகணும். போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். அங்கே மருமையும் சம்மந்தி எல்லாம் அழைக்க வந்திருந்தாங்க. அப்போ சாமி கும்பிட போகணும். மகமாயும் உன்னோட எல்லைக்கு கொண்டு வரேன். வந்தோடனே அங்கே எங்களை பார்த்து சிரிக்கணும் வேற குழந்த அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு போனேன். அங்கே தொட்டில் இருக்கும். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அம்மன் காலடியில் குழந்தைய போட்டு எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து தொட்டில் அங்கிட்டு இருக்கு. பேச்சி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கும். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த துண்ணூரை பூசிட்டு அந்த தொட்டியில் பேச்சியம்மன் கோயில் தொட்டிலில் தான் போட்டோம். போட்ட உடனே அப்படி ஆயா அப்படின்னு நேருக்கு நேராக பார்த்து சிரிச்சா. சத்தியமான சூப்பர். இப்போ இந்த நிறைய ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் நம்ம கேள்வி, அவங்க எல்லாமே அங்கே போனால் சரியாகுமா? ஆமாம் ஆமாம், நிச்சயமாக சரியாகுது. எனக்கு நான் கண்ணால் பார்த்த நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்டினில் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்னை சொல்லுவாங்க, நீ ஏன் இத்தனை பொட்டு வைக்கிற? எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்கள சேர்ந்தவங்கெல்லாம் என்னோட உறவினர்கள். நான் மேடையில் பாட்டு பாடுறதுனால நான் அப்படி வச்சு தான் ஆகணும். மொட்டைட்டின்னு போய் நிற்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். இப்படி இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப இதுவே அப்படியே பிடித்த மனமாக ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போகையில் மட்டும் சும்மா இந்த இது ஸ்டிக்கர் போட்டு மட்டும் வச்சுட்டு போவேன். ஆமாம் ஆமாம், அது அவருக்காக. அவரும் நம்மளுக்கு நினச்சதை கொடுத்துருக்காரு. அதனால் அவரை வேண்டிட்டு போகும்போது உட்காந்தாலும் ஏசப்பா, எந்திரிச்சாலும் ஏசப்பா, படுக்கையில் ஏசப்பா, அப்படிதான். அவருக்காக ஒரு பாட்டு. என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. மேற்பனான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே, புல்லில்ல இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பனுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. ஆதி கருடவனே நீலமெகுவண்ணா நீலமெகுவண்ணா நீலமெகுவண்ணா, உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா ஊதுனார் செங்குழலே ஏ அந்த உலகல் அந்த மாயவனே 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 மாயவனே. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கழசமின்னது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது. பாட பாட அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அம்மன் பாட்டு நாளை நாள். கருமாறி கண்டிருந்து பாரம்மா, உந்தன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வரும் அம்மா, அம்மம்மா கருமாறி கண்டிருந்து பாரம்மா. உருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே, உன் அருள் வேண்டி வருவோர்க்கு அபயம் தந்து காப்பவளே, கருமாறி கண்டிருந்து பாரம்மா. உந்தன் கருணை உள்ளம் யாருக்குத்தான் வரும் அம்மா, அம்மம்மா கருமாறி கண்டிருந்து பாரம்மா. ஆமா, இப்ப நீங்க முதல்ல பாடல் சந்திரமுகி படத்துலதான் உங்களுக்கு சினிமா துறைக்கு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது கோவில்ல வேண்டிக்கிட்டோ இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டு? இல்ல, சத்தியமா இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, நிறைய ஒரு சில பேர் திரையில பாடியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொல்லங்குடி கருப்பாய் அம்மா பாடியிருந்தாங்க. அவங்க தான் எனக்கு ரோல் மாடல். ஆமா, அதுக்கப்புறம் அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். ஆமாம், மேரேஜ் ஆகலை. சும்மா சின்ன சின்ன கச்சேரிகளுக்கு போயிட்டு இருந்தேன். ஆமாம், அதுக்கப்புறம் நவநீத கிருஷ்ணன், விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மா அவங்க பாடினாங்க திரைப்படத்தில். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பரவமுனியம் அம்மா பாடினாங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு இதுவாக தான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க பாடல்களெல்லாம் எடுத்து மேடையில் பாடுவேன்.
சிங்கம்புல பாட்டெல்லாம் அப்படியே தூள் கலப்புவேன். எல்லாம் ஆடியன்ஸ் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, பரமணியம் மாமா எத்தனை வயசில் பாடியிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆட யாருக்கு கிடைக்குது, அவங்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கடவுளுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் தெரியுவேன். நான் பாட்டுக்கு அதை பற்றி எதுவும் எந்த யோசனையுமே இல்லை எனக்கு. நம்மளுக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஒழிஞ்சு எப்படியாவது திரைப்படத்தில் பாடிடணும் அப்படின்னு ஒரு நாள் கூட யோசிச்சதில்லை. இதுக்காக வேண்டுனதும் இல்லை. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.